பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நடுராத்திரி, மிட் நைட், பவுலும் சீலாவும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஊழியம் செய்கிற இடத்துல குறி சொல்ற ஆவியோடைய ஒரு ஸ்திரீ இருந்தா. அவங்களை தினமும் புகழ்ந்துக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் வந்தபோது பவுலுக்கு விளங்கி விட்டது, இந்த அஸ்தாவியை துரத்தியே ஆக வேண்டும் என்று. உடனே குறி சொல்லுகிற ஆவியை பவுல் துரத்தி விட்டார். குறி சொல்லுகிறதுனால் எஜமான்களுக்கு அதிக லாபத்தை அந்த ஸ்திரீ உண்டு பண்ணி கொண்டிருந்தால், ஆகவே தங்களுடைய லாபம் அற்று போனதினாலே அவர்கள் அந்நிய மார்க்கத்தை போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி அவர்களை அடித்து, அவர்களை கொடுமைப்படுத்தி, தொழுமரத்திலே கட்டி காவலிலே வைத்து விட்டார்கள். ஜெயிலில் போட்டார். இதுதான் நடந்தது. பயங்கரமாக காயப்பட்டிருக்கிறார்கள், பயங்கர கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பயங்கரமான கொடூரங்கள் அவர்களுக்கு நடந்தது. அவர்கள் மிகவும் தாக்கப்பட்டார்கள். முரட்டுத்தனமாக, பயங்கரமாக, இரக்கமில்லாமல் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். இப்படி தாக்கப்பட்டு அவர்கள் அடிக்கப்பட்ட போது அந்த நேரத்திலே தான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணுகிறார்கள். பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்கள், இன்றைக்கு சுகமா இருக்கிற மனுஷனே நடுராத்திரியில ஜெபம் பண்ண மாட்டான். ஆனா இப்படி அடிபட்ட மக்கள் நடுராத்திரியில ஜெபம் பண்ணாங்கன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கு பாரு. நடுராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், தேவனை துதித்து பாடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்கள், நடுராத்திரியிலே ஜெபம், நடுராத்திரி ஜெபம், நடுஇரவு ஜெபம் பண்ணுகிறார்கள். மாத்திரமல்ல, தேவனை துதித்து பாடுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாவதாக. நடுராத்திரியிலே ஜெபம், நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடுகிறார்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சோபலம் கொடுத்திருக்கிறாரா? அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, நடுராத்திரியில ஜெபம் பண்ணுங்க, பகல்ல ஜெபம் பண்ணுங்க, ராத்திரியில ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. நடுராத்திரியில ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனை துதித்து வேற பாடுறாங்க. உற்சாகமா ஆண்டவரை துதிச்சு பாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அப்பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஜெபத்தினாலே சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது, பூமி அசைந்தது. சிறைச்சாலையிலிருந்து எல்லாருடைய கட்டுகளும் கழன்று விட்டது, பவுல் சீலாவினுடைய கட்டுகளும் கழன்று விட்டது. எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர்கள் ஏறெடுத்திருக்கிறார்கள்! எவ்வளவு பெரிய வல்லமை அவர்களுக்குள் இருந்தது! எவ்வளவு பெரிய ஜெப வீரர்களாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள்! எத்தனை பெரிய அபிஷேகத்தை அவர்கள் சுமந்திருக்கிறார்கள்! எவ்வளவாய் தேவனுடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தார்கள்! எவ்வளவு தேவனுடைய ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்திருந்தார் என்று படிக்கும் போது நமக்கே பிரமிப்பாக, ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் கூட தேவன் அப்படி நிரப்பக்கூடியவராய் இருக்கிறார், அபிஷேகிக்கக்கூடியவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக துன்பப்படும் போது நாம் ஜெபம் பண்ணுவோமானால் ஆண்டவர் ரொம்ப வல்லமையாய் கிரியை செய்வார், ரொம்ப மகிமையாய் கிரியை செய்வார். பிசாசின் கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் அழித்து ஒழித்து நிர்மூலமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரால் செய்ய முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அங்கே அப்படித்தான் ஆண்டவர் செய்தார். அவருடைய மகத்தான காரியத்தை நாம் படிக்கிறோம். சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. தேவனாகிய கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்கிறார், நம்முடைய நாமத்தை மயப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரத்தில் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆமாண்டவரே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சீலா அவர்கள் மீது இருந்த அந்த அபிஷேகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ரொம்ப வல்லமையாக இருந்தது. எப்படிப்பட்ட காரியங்களில் செய்தீர் என்று நாங்கள் படித்தோம். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் ஒப்பு, நீரே பெரிய காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவீர். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமாக இருங்கள். ஆமேன். காட் பிளஸ்.